வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எதுக்காகன்னா, மெயினாக ஓட்டுநர் சொந்தங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறது. என்ன என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆல் இண்டியா பர்மிட் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், PS6. மொத்தம் 3 மாநிலத்தில் 13 முறை இந்த ஒரே கம்ப்ளைண்ட்டுக்காக பார்த்துருக்கேன். இந்த 3 மாநிலத்திலையுமே அசோக் லைலாண்ட் சர்வீஸ் சென்டரில் இதுவரையிலும் தீர்வு கண்டதே கிடையாது. 10 கியர் வண்டி. ஃபஸ்ட்டு லோ கியர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கியரு, அடுத்து ஹை கியர் அப்படின்ட்டு 4. அந்த ஹை கியர் இடிசி லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கியர் மூவிங்கே இல்லாமல் இருக்குது. கியர் விழுவும், ஆனால் மூவிங் இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக தான் 13 முறை நானும் ஒவ்வொரு சர்வீஸ் சென்டர்லேயும் விட்ருக்கேன். நான் லோடு போய் எல்லா மாநிலத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லையா, ஆனால் சர்வீஸ் சென்டரை பார்த்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. அசோக் லைலாண்டில் PS6ங்கிற மாடலில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நிறையா இருக்குது, நிறையா வண்டியில் இருக்குது. இதை சரி செஞ்சு அசோக் லைலாண்டு திருத்தம் அப்படின்னா அவங்களே இப்போ தான் இந்த புது கம்ப்ளைண்ட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த லட்சணத்தில் அசோக் லைலாண்டு PS6 தயாரித்து விட்ருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இது யாருக்காவது, ஓட்டுநர் சொந்தங்கள் யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விடுங்க இந்த சேனலுக்கு வேண்டி. கியர் பாக்ஸில் வால்வு மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வால்வு மாற்றுறதுக்கும் ஓகே சொல்லியாச்சு. அதை மாற்றினாங்க, மாற்றி புதுசாகவே மாற்றி விட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அரசாகலை. அப்புறம் சென்சார் போயிடுச்சு, அதை மாற்றினா சரியாக போயிடும் அப்படின்னாங்க. சென்சாரை மாற்ற சொல்லியாச்சு, அது மாற்றி அதே கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த லேப்டாப்புங்கிற முறை எப்போ வந்துச்சோ அன்னைக்கே குட்டிச்சவராக போயிடுச்சு. இந்த லேப்டாப்புங்கிற விஷயம் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து குட்டிச்சவராக போனது தான். பணம் பறிக்கும் நோக்கத்தோடு இந்த லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இது அவங்க தான், அசோக் லைலாண்ட் கம்பெனி தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் PS3, PS4 இதெல்லாம் அருமையாக இருந்துச்சு, குறை இல்லை. வண்டியில் சொகுசு தான் இல்லாமல் இருக்குமோ வழிய, மற்றபடி குறை கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அசோக் லைலாண்டுன்னு அது ஒரு நல்ல நேமம். ஆனால் இப்போ என்றைக்கு இந்த கேபிள் மாடலில் இந்த PS6 இந்த மாதிரிலாம் விட்டாங்களோ அதிலேருந்து அசோக் லைலாண்டுங்கிற அந்த இது வேஸ்ட். முடிஞ்சால் இந்த பதிவை கண்டவுடன் அசோக் லைலாண்டு தங்களுடைய குறைகளை திருத்தி கொள்ள வேண்டும். ஓட்டுநர்களுக்கு இதன் மூலியமாக நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் தொடர்ந்து அடிக்கடி வராதவாறு தங்களை திருத்தி கொண்டு அதற்கு தகுந்தவாறு வாகனங்களை தயார் செய்ய தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.